சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த பொள்ளாச்சி விவகாரம், அந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தான். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரு. திமுக ஆட்சியில நல்ல ஆட்சி நடக்குது. அதனால அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா சாகுற வர ஆயுள் தண்டனை அப்படின்ட்டு. இப்போ என்ன ஒரு பெரிய மனவேதனைனா, உண்மையான குற்றவாளியை வந்து தப்பிக்க விட்டாங்க. இதை நான் சொல்லலை. கோர்ட் வாசல்லே ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையான குற்றவாளியை வந்து தப்பிக்க விட்டுருக்காங்க, நாங்கள் அதையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு தகவல் ஒரு நியூஸ்ல தான் பார்த்தேன். இப்போ என்னன்னா, அப்போ மக்கள் பார்வை என்ன எழுதுனா, திமுக வழக்கமா அரசியல் செய்யுது, அதை தாண்டி அப்போ குற்றம் செஞ்சவர்கள் என்ன அதிமுக காரங்களா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் எழுது. ஏன்னா அந்த வழக்கறிஞர் சொல்றாரு, உண்மையான குற்றவாளிகளை வந்து தப்பிக்க விட்டாங்க, அதுக்கும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு எனக்கு தெரியல. அதை மக்கள்கிட்ட நான் கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால வந்து மழுங்க அடிச்சிட்டாங்க. கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தளபதி ஆட்சியில தான் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான விஷயத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்து வெற்றி காண்டோம். வழக்கமாக அவங்க வந்து பெருமை பீத்து வாங்கி தெரியுமா, நாங்கள் அப்பவுமே அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போட்ட வழக்கு, என்னால் திமுக காரங்க யாருமே இல்லை, நல்வாய்ப்பா இல்லை. அதனால இவங்க வந்து எந்த அளவுக்கு இறங்கி பண்ணாங்கன்னா, அண்ணா பல்கலை விவகாரத்தில் வந்து வாய் திறக்க மாட்டாங்க. இதே அக்கா கனிமொழி அவர்கள் பேசவே மாட்டாங்க. இதுல பாஜக 2 பேர் சேர்ந்துருந்தேன்னு வைங்களேன், இன்னும் நல்லா வச்சு செஞ்சிருப்பாங்க இந்த திமுக கும்பல். எந்த பிரச்சனையிலையுமே முக்கியமான குற்றவாளிகள் ஒரு ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டுமாங்க, மக்கள் சேவை செய்ய தான் வராங்க, மக்களுக்கு தான் சேவை செய்யறாங்க. விமர்சனத்துக்கு உள்ளாருதுன்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இவங்களுக்கு கேள்வி கேட்டாலே வலிச்சிரும்னா இது என்னது? இது திராவிட மாடல் அரசு. இன்னொன்று என்னன்னா, சமூக நீதி பேசுகின்ற அரசு. நாங்கள் வந்து ஜனநாயகம், பத்திரிகை துறையில வந்து ஜனநாயகம் சொல்லி மாறி மாறி பேசிக்கிறாங்க. அதே நேரத்தில் எதுவும் தான் மேலே ஒரு தப்பு இருந்துச்சு அது குறித்து பேசினா வந்து எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து இந்த ரெண்டுலேயுமே இப்போ இதான் ஒரு பெரிய சிக்கல். என்ன, ஆளுகின்ற ஆட்சி யாராக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி முக்கியமான புள்ளிகள், இந்த பெரும் புள்ளிகள்லாம் மாற்றம் தருமா? எப்படி ஞானசேகரன் வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து ஞானசேகரன் அவர் எப்படி அவன் தான் சொல்லணும், அவன் எப்படி மாட்டினானோ அதே மாதிரி அதுக்கு எப்படி முட்டுக்கட்டை கொடுத்தாங்க. அது இப்போ வரைக்கும் யாருன்னு பேசிட்டு யார் அந்த சார்? அப்போ அந்த சாறுகள்லாம் வந்து தப்பிச்சிருந்தாங்களா? இது என்ன நியாயம்? அப்போ இது எந்த ஆச்சாரம்? திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், முக்கியமான சாரெல்லாம் தப்பிச்சிருந்தாங்களே. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது பிரச்சனை வரும், அதுல போனா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு துணிஞ்சு பண்றாங்கன்னா அப்ப யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியுங்கிறத விட இவங்க தான் பண்ணாங்க, இன்னார் தான் பண்ணாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவங்க மட்டும் அந்த நேரத்தை தப்பிச்சுக்கிட்டு முதல் குற்றவாளி, இரண்டாம் குற்றவாளி, அந்த 9 பேர் வந்து கடைசி பாவத்தில் மொத்தமாக விடுஞ்சிட்டு. இந்த முக்கிய குற்றவாளி அப்போ யார் தான் அந்த முக்கிய குற்றவாளி? அவங்க அந்த பிரச்சனை நடக்கும் போதே வந்து தப்பிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துருக்காங்களா? அப்போ அந்த வழக்கறிஞர் சொல்றது யாரு? வெளிப்படையாக தெரிஞ்ச கதை தான் எல்லாத்துக்கும். அப்போ இவங்களாம் வந்து தப்பிச்சிருந்தாங்க. ஆனால் மாறி மாறி இவங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் கொடுத்துட்டோம். மைக்கு கிடைச்சப்பெல்லாம் ரெண்டு கட்சியுமே திமுக அதிமுக மாறி மாறி பெருமை பேசிக்கிடுவாங்க. இப்போ எங்கே போனாங்க? இந்த அதிமுக காரங்களாம் யாருன்னு எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஒருத்தரும் இது குறித்து பேசலை. அதே நேரத்தில் திமுக காரங்க இப்போ வழக்கமாக செய்கிறாங்க. இது ஞானசேகரன் விவகாரமாக நடக்கும் பட்சத்தில் திமுக பேச மாட்டாங்க. பண்றது புள்ளா முக்கிய புள்ளி அந்த பெரும் புள்ளி யார்? அந்த சார். அந்த சாருகள்லாம் பண்ணிட்டு போயிடணும். மாட்டுறாங்க, கூட சேர்ந்து போறாங்க தெரியுமா? ஐயோ போயிட்டமே, மாட்டிக்கிட்டமே, முழிச்சிட்டு இருக்காங்க, கடைசி மாட்டிக்கிறான். அவனுக்கு என்னென்ன செலவு கொடுத்து எப்படிலாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க. கைது செஞ்ச அப்புறம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. இந்த மாதர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இயக்கங்கள்லாம் வந்து வந்து இந்த பெண்களுக்கு எதிரான விஷயத்துல வந்து வழக்கு தொடுறாங்க, போராடுறாங்க. இப்போ வழக்கு கிடைச்ச அப்புறம் வந்து வரவேற்கிறாங்க. முக்கியமான குற்றவாளிக்கு ஏன் அவங்களாம் வந்து குரல் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. அது ரொம்ப வேதனையா இருக்கு. வராங்க, அந்த தீர்ப்பு கொடுத்து பட்டாசு போட்டு வெடிச்சு கொண்டாடுறாங்க. A1 அக்யூஸ்ட் அப்ப யாரு? அவரே சொல்றாரு, A1 அக்யூஸ்ட் முக்கியமான குற்றவாளிகள் தப்பிச்சு போயிட்டாங்க, இந்த பெரும் புள்ளிகள்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அது குறித்து இவங்க போராடுறது ஒரு பெரும் வேதனையா தான் இருக்குது. எல்லாருமே பேசுறாங்க, எல்லாருமே இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்க. பட்டாசு போட்டு வெடிச்சு கொண்டாடுறாங்க. நாங்க நியாயம் கிடைச்சிட்டு நீதி கிடைச்சிக்கிட்டு அப்படின்ட்டு. ஆனா வந்து முழுமையான நீதி வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கல. இவ்வளவு பண்ணியும் மாறி மாறி இந்த 2 கட்சிகளுக்குமே வாக்களிக்க நம்ம வாக்கு செலுத்துகிறோம். ஆனா இவங்க தான் வந்து 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. ஆட்சி வரப்போ நாங்க வந்து நல்லா நேர்மையா இருக்கிறோம், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். அவங்க ஆட்சி வரும்போது அவங்க நேர்மையா இருக்கிறோம், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். புதுசா யாரையும் நம்ம வர விடுறது இல்லை. ஏன்னா புதுசா வந்தவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அமுக்கப்பட்டு இவன் வந்துட்டானா நாளைக்கு நமக்கு அரசியல் பண்ண முடியாது. 2 கட்சியும் வந்து இந்த விஷயத்துல வந்து கரெக்டா இருப்பாங்க. எப்போ ஒன்று சேரணும், எப்போ இந்த மாதிரி வேலையை பார்த்து விடணும், நம்மளை மிஞ்சி ஒன்று நீ இருக்கணும் நான் இருக்கணும்ட்டா இதை தாண்டி யாரும் வந்துடக்கூடாது. அது சமீபத்தில் பார்த்துருப்போம் யாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லா தலைவருமே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியலையா, அந்த மாதிரி கூட்டணி அப்படின்லாம் உடன்பாடு அப்படின்லாம் அந்த மேலே வரும்போது வந்து கரெக்டாக வெட்டி விட்டுருவாங்க மாதிரி.
அந்த வளர விடுறதே இல்லை. இதையும் மீறி வராங்க ஒரு சில பேர் வந்தாங்கன்னா அந்த உட்கட்சிக்குள்ளே அவங்களை வந்து வளர விடுறது இல்லை. ஆளுகின்ற ஆட்சியாளர் குறித்து தெளிவா தைரியமா பேசுறாங்க. பல பேர் பேசுறாங்க, இப்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாதி பேர் வந்து காரியத்துக்காண்டி பேசுறாங்க, அவங்க நான் பேச விரும்பல. ஆனா அதை தைரியமா ஊழல் குறித்தும் குறிப்பா அந்த மாதிரி கேவலமான விஷயத்தை குறித்தும் முன் வச்சு பேசினா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஆஃப் பண்ணி மழுங்கடிச்சு உட்கார வச்சுறாங்க. அப்படியே செயல்பட்டாலும் எப்படி பண்ணலாம், எப்படி இவங்களை வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ண செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான முடிச்சு விடுற வேலையும் பாக்குறாங்க. அது அதே கட்சிக்குள்ள இருக்கிற ஆளு பண்ணும்போது ரொம்ப பெரிய வேதனையா இருக்கு. தமிழ்நாடு இன்னும் என்னென்ன துன்பங்களை சந்திக்க போறதுன்னு தெரியல. ஏன்னா கேட்டா எங்க ஆட்சியில நாங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி இப்போ பெருமை பீத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படியே அமைதியா ஆயிட்டாங்க, அவங்க வந்து வரமாட்டாங்க. ஏன்னா அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இருக்காது. நானே சொல்லுவேன், அது எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்காது. ஒரு நேர்மையான அரசியல் செய்ய வெளிப்படையா ஊழல் குற்றச்சாட்டை வந்து முதல் முறையா எடுத்து வெளியில வச்சு சொல்லக்கூடிய வர ஆளையும் இவங்க வர விடுறது இல்லை. என்னமோ இவங்க தான் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு, நாங்க தான் மாறி மாறி இந்த 50 ஆண்டு காலம் இவங்க தான் இருக்காங்க. இந்த கூட்டணி கட்சியும் வாயை திறக்காது, அது ஏன்னு தெரியல. ஆனா இப்போ வாயை திறப்பாங்க. நல்ல தீர்ப்பு கிடைச்சிட்டு ஞானசேகரன் வழக்கு அது வரதானே போது, அதை அடுத்து யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அன்னைக்கு வரும். அன்னைக்கு இவங்க மௌனம் ஆயிடுவாங்க. அன்னைக்கு ஞானசேகரன் வழக்கு இதே மாதிரி 7 வருஷம் கழிச்சு இழுத்து வச்சு வரும். அப்போ வந்து இவங்க வந்து வாயை திறக்க மாட்டாங்க. அன்னைக்கு இந்த கூட்டணி கட்சியில மாறி மாறி அந்த கட்சி இந்த கட்சின்னு போயிட்டு இருக்க கூட்டணி கட்சி என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் உண்மையான குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்கல. இந்த கருத்து வந்து அந்த வழக்கறிஞரே சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் வரக்கூடிய காலங்களில் இவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. இன்னும் அண்ணா பொறியியல் பாலியல் விவகாரம் மாதிரி இருக்கு. அதுவும் கூடிய விரைவா வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த வருஷம் வரும்போது இவங்க எதிர்க்கட்சியா போனாங்கன்னா இவங்க எந்த மாதிரி வாயத்திருப்பாங்க, அக்கா கனிமொழி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு முட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல. எனவே இந்த தீர்ப்பு என்பது வந்து மிகவும் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. நன்றி, வணக்கம்.